முன்னைசாமி ஐயா ஈரலே என்றும் விழித்து என்கிற தலைப்பில் பதிவாளர் ஒரு ஈற்றடி கொடுப்போம். அந்த ஈற்றடிக்கு கவிஞர்கள் வெண்பா எழுதியிருப்பார்கள். நேர்திசை வெண்பா படிக்கிறீங்க. இது 11வது ஈற்றடிங்க. 11 ஈற்றடி நிறைவேற்றப்பட்டது. இன்றைக்கு ஒரு ஈற்றடி ஐயா அவர்கள் சொல்லுவார்கள். அதோட முழுமை பெறுகிறது. 12 ஈற்றடி வச்சு இதை வெளியிட போகிறோம். அந்த பங்களிப்பாளர்கள்லாம் முன்கூட்டியே அதைக்கு பதிவு செய்து அதற்கான தொகையை கொடுத்து நாம் முன்பணம் கட்டி நம்ம வாங்கிக் கொள்ளலாம். ஐயா அவர்கள் அனுமதித்தால் குறைந்த அளவு ஒரு 500 ரூபா கொடுங்க, கூடுதலாக 2000 ரூபாய் கொடுங்க. மொத்தத்தில் ஒரு 100 பிரதி 200 பிரதி நாம் எவ்வளவு தேவையோ வாங்கிக் கொள்ளலாம். ஒரு 2 மாதத்தில் நூல் தயாராக 500 போட்டிருக்கலாம். 500 வெண்பா 500 வெண்பா இப்போ வந்து 375 ஆயிரத்துங்க. இந்த 2 ஈற்றடி கொடுக்கும்போது 500 கிட்டத்தட்ட நம்ம வந்துடுவோம். அதனால் சிறப்பான ஒரு வெளியீடாக இருக்குது. முன்னால் வெண்பா விருந்து சிறப்பான வெளியீடாக இருக்குது. அது தமிழ்நாடு இலக்கிய பேரவைக்கு ஒரு பெரும் வெளியீடாகும். ஐயா அவருடைய வழிகாட்டுதலில் ஈற்றடி விழாக்கள் சிறப்பாக அமைந்தது. இப்பொழுது 11வது ஈற்றடி ஈடலே என்று தெரியுது. செல்வத்தை சேர்க்கும் பயனதுவே இல்லோருக்கு நல்லுள்ளத்தாலியையும் நயப்பாம் நலிந்தே வேதனையில் வாடிடுவோர் வாட்டம் அகற்றிடும் ஈதலே என்று மீறியது. தன் வெண்டு தன் பிள்ளை தன் சுற்றம் என்றென்னும் உண்மை மனத்தால் பயனேது. பொன்மனத்தால் ஆதரவற்றோருக்கு ஆனவற்றும் நற்பயனே ஈதலே என்று மீறியது. கொண்டு வந்தது ஏதுமில்லை மற்றானையானாலும் கொண்டு போவதில்லை ஒன்றை உண்டுடுத்து சாதலா வாழ்வின் சிறப்பு இறப்பவருக்கு ஈதலே என்று மீறியது. உண்பது நாடி உடுப்பது 4 குடம் பண்டு தமிழில் பகர்ந்ததுவே தொண்டுக்காய் ஈதரவே ஈட்டியதை வீதித்து ஏழையிற்கு ஈதலே என்று மீறியது. தேடி புதைத்து வைத்த செல்வங்கள் இல்லாதவே வாழி சென்றார் அவை பாட்டியார் வாடியே நான் ஏற்ற நல்கூர்ந்தார் நைவது போக்குதற்கு ஈதலே என்று மீது. ஐயா பாருங்க. அடுத்து கவிஞர் கற்றோடைய புத்தகம் வேண்டுவோர் பெற்றுக்கொள்ளலாம். கவிஞர் பொன்சிங் அவர்களுடைய ஆத்தோரத்திலே ஒரு அத்திமரம் இருக்கிற அருமையான ஒரு நாவலை வெளியிட்டு சிறப்புரை வழங்கிய அம்மா அவர்களுக்கு என்னுடைய மீட்டாண்மை காரியம் என்ற ஒரு நூலை பரிசாக என்னுடைய அருமை நண்பர் மயில்மணி அறக்கட்டளை நிறுவனர் சோமா அவர்கள் அரங்கத்திற்காக இந்த நூலை பற்றி மதிப்புரை வழங்கிய பேராசிரியர் துரைசாமி ஐயா துரைமுருகன் ஐயாவுக்கு இந்த நூலை பேசுகிறார். ஐயாவுக்கும் இது நூலாசிரியர் பொன்சிங் ஐயா அவர்கள்
ஈரடி ஈதலே என்றும் இது இன்பத்துள் இன்பம் எதுவெளியில் ஈர்த்துவக்கும் இன்பமே இன்பம் அறிந்திருக மண்பதையில் சாதவோ துன்பம் தருவது வாழ்வினில் ஈதலே என்றும் இனிது இல்லார்க்கு ஈந்தாரே இவ்வுலகில் வாழ்ந்தாராம் எல்லா நலன்களும் பெற்றவராய் இல்லார்க்கு சாதலே நேரிலும் ஈயார் இழிந்தோராம் ஈதலே என்றும் இனிது நல்குணம் நேர்ந்தாலும் நல்லோர் திறன் துன்பம் இல்லாது போக்கி இனிதாக எல்லோருக்கும் பேதம் கருதாது பேருதவி செய்கின்ற ஈதலே என்றும் இனிது கடையிடு வள்ளல்கள் வாரி வழங்கி அடைந்தனர் நட்புகள் என்றும் கொடை மட காதலர் வாழ்ந்த கனித்தமிழ் நாட்டினில் ஈதலே என்றும் இனிது கொடுத்தலும் கொள்ளலும் இல்லையே எண்ணம் அடுத்தின் உலகமே இல்லை சடுதியாய் ஈதல் புரிகவே இன்புற்று வாழ்கவே ஈதலே என்றும் இனிது பாடுபட்டு தேடி பணத்தை பதுக்குவதால் ஓடி வருமா உபதையெல்லாம் நாடியே சாதல் வருமுன்பே செய்க பிறர்க்கு ஈதலே என்றும் இனிது ஈதற்கு செய்க பொருளை திரிகடுகம் வேதினிக்கு சொன்னது மேன்மையார் ஆதலால் பாதகம் இல்லாத பண்புடன் செய்கவே ஈதலே என்றும் இனிது நன்றி வணக்கம் ஒரு கருத்து சொல்ற கருத்து அம்மாவர்கள் பேசும் பொழுது இந்த மணிப்பூரை பத்தி சொன்னாங்க எனக்கு தெரிந்த ஒரு செய்தி புதுச்சேரியில் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால மணிகண்டன் என்கின்ற ஒரு தமிழன்பர் அவர் அநேகமா சட்டமன்ற உறுப்பினர் என்று நினைக்கிறேன் புதுவையில் அவர் ஒரு மணிக்கூண்டை அமைத்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் உரிய மணியை அடிக்கும் அடிச்சதோடு அந்த அடிச்சு முடிஞ்ச உடனே ஒரு திருக்குறள் சொல்லணும் அப்படி ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு 24 திருக்குறளை சொல்வதாக அந்த மணிக்கூண்டை அவர் அமைத்திருக்கிறார். அந்த செய்தி எங்களுக்கு வந்தது. நான் அவருக்கு ஒரு வாழ்த்து கவிதை அனுப்பியிருந்தேன். அவரும் அதுக்கு நன்றி சொல்லி அனுப்பியிருந்தார். அந்த அன்பருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் பணிவான வணக்கம். இந்த ஆத்தோரத்தில் ஒரு அத்திமரம் நூலை வைத்த கவிஞர் பன்சிங் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இனி அவருக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், உங்களுக்கு இன்னொரு கரு காத்துக் கொண்டிருக்கிறது. என்று சொன்னால், நீங்கள் காவிரியிலே தோல்வி அடைந்தவர்கள் இறப்பை தேடிக் கொள்கின்றார்கள் என்ற கருவை எழுதியிருக்கிறார்கள். ஒரு நிகழ்வு கோயம்புத்தூர்ல இந்த பிஜி கலைக்கல்லூரி பக்கத்திலே ஒரு சில ஆண்டு நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வில் அந்த மாணவர் தண்டனைக்குரியவர். அந்த மாணவர் ஒரு நல்ல முடிவை எடுத்தார். எந்த பெண்ணை அவர் காதலித்தாரோ, எந்த பெண்ணோடு பேசிக் கொண்டிருந்தாரோ அவளையே திருமணம் செய்து கொள்வதாக சத்திய வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார். அந்த பெண் பல தீவிரங்களால் கற்பழிக்கப்பட்ட ஒரு பெண்ணை தான் முன்பே காதலித்த அந்த மாணவன் இந்த நிகழ்வுக்கு, இந்த பெண்ணுக்கு நேர்ந்த அந்த கொடுமைக்கு நான் தான் காரணம் என்ற அந்த கருத்தை வைத்துக் கொண்டு அந்த பெண்ணை நானே திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னார் பாருங்கள். அந்த கரு அருமையான கரு. எனவே இந்த கருத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் எழுதுகின்ற ஒரு காவியம், ஒரு நூல், அந்த கருவுடைய அடிப்படையில்
ஒரு அன்பான கருத்தை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அது பல பேருக்கு பயன்படுது. அந்த மாணவனுடைய முடிவு சொல்லுங்கள். நீங்களே எழுதலாமே. நானும் எழுதலாம். இவர் ஆரம்பிச்சுட்டார், நீங்க அவர் பாட்டு எழுதுங்க. அவருக்கு நடுவாக வந்து நான் எழுத முயற்சிக்கிறேன். நண்பர்களே, இனி வெண்பா உங்களை மட்டும் படிக்கிற கண்ணாடி கொஞ்சக்காக அதை யோசிங்க கேட்டு போட்டு சாப்பிட்டா தானே கொஞ்சம் கோணையா இருக்கு. ஈர்க்கால் பசித்திருக்க பெற்ற பிள்ளை தாந்தோணி தனியே உணரலாமா? ஆகலின் போதல் நாம் என சிந்தியாது உள்ளதை ஈதலே என்றும் உற்றார் உறவினர் தோழர் மற்றவர் என பற்றுடை நமக்கு யார் துணை? ஊழியில் எழுதிட்டார்கள். சாதனுக்கும் 4 துணை தேடும் வாழ்வில், சாதனுக்கும் 4 துணை தேடும் வாழ்வில் ஈதலே என்றும் பாராளும் வேந்தனும் ஒரு நாள் கடந்து தேரோடு திசை நோக்கி புறப்படுவர். மிஞ்சிவது யாரையில் செய்ததே என உணர்ந்து சிறிதேனும் ஈதலே என்றும் இனி. நன்றி. தனி சொல் இருக்குல்ல, அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. சரி, வாங்க. இதுதான் கெட்டதாக இங்கு எவரும் இல்லை. இட்டால்தான் மேலும் இதுவுமே ஔவையார் ஈதார் பலம் தரும் ஈதல் இடமறியா ஈதலே என்றும் இனிது. ஈதல் எனும் அறம் ஈதலால் ஓங்குமாயின் சாதல் எனும் இனமே சாகுமே. ஆதலால் ஓதல் எனும் வாழ்வில் இன்னல் நிலை மாற ஈதலே என்றும் இனிது. ஈதலும் சொல்லுமே ஈதிலாகோ வாழ்வாரே காதலும் இன்பமே காணார். அதன் இன்பம் யாதென்று அறிந்திட வேண்டுமாயின் நல்ல ஈதலே என்றும் இனிது. கற்றதனால் பெற்ற பயன் அறிவு செல்வமே. கற்றதனை பலருக்கு கற்பித்தல் சான்றோர். கற்றதனை பிறருக்கு கற்பித்தால் சான்றோர். அதனால் பயன் பெருகும். ஆண்டோர் கல்விதனை ஈதலே என்றும் இனிது. உலகத்தின் தோற்றமோ உண்மை அறிவும். உலக வளர்ச்சியின் உண்மையோ காலமாற்றம். ஏழையோ உள்ளவோ எண்ணத்தின்மை உழைத்தார் பெறலாம் உயர்வு. வாய்ப்பு கொடுத்த தமிழ்நாடு இலக்கிய பணம் 3 வெண்பாடிக்காரு வெண்பாடிக்காரு வரல. நம்ம திருத்தி பண்ணிடுவோம். அப்புறம் இந்த அடுத்த ஈற்றடி ஊருலகில் ஏன் இந்த போர் ஒரு ஊருலகில் ஏன் இந்த போர்? போர் ஒழிந்தால் உய்யும் உய்.
இரண்டு இது இருக்கு. எதை எடுத்துக்கலாம்? போரடிந்தால் வெய்யப்பொடி. ஐயா இது குடம்சாமி ஐயா போரடிந்தால் வெயில் புரிகிறது. போர் ஒழிந்தால் வெய்யும் பொறி. இது அடுத்த மாதத்துடைய ஈர்ப்படியாக வைத்துக் கொண்டு 5 போர் ஒழிந்தால் போர் நடந்துருக்கையா போர் ஒழியணும். ஒழிந்தால் இந்த புள்ளி ஒழியும். என்னுடைய வெண்பா இதனே என்றும் இனிது தன் வெண்டு தன் வெள்ளை சாப்பாடு கொண்டாட்டம் என்றிருப்போர் எல்லாம் இது கேட்க மண்புவியில் நீருள்ள யாவருக்கும் செல்வம் பொது உடைமை இதனே என்றும் இனிது. பாடுபட்டோம், செல்வம் பதுக்கி வைத்தோம், மூடி வைத்த வீடுகளுக்குள்ளே விருந்துள்ளோம், கூடு விட்டு சாதல் அணைக்கையிலே சந்தி முனைவருமா இதனே என்றும் இனிது. ஏற்பின் குடும்பம் இழைத்த விளைவெல்லாம் ஊருக்கு வழங்கும் உழவனை பார்த்து உலகம் நீதிமொழி என்னை விரும்பியதே அம்மொழிதான் இதனே என்றும் இனிது. கையேந்தி ஓர் ஏழை கண் கலங்கி நிற்கின்றான், ஐயோ என இறங்கி ஆறுதல் செய்து உயிர் வகையில் மோதல் கணித்து நொடிப்போதும் பார்த்தாமல் இதவே என்றும் தெரியுது. கேட்காத முன்னைக்கு தேரும் தேர்வு கேட்கல. கேட்காத முன்னைக்கு தேரும் மயிலுக்கு காக்கால கூடலுக்கு கம்பளியும் பார்த்து அளித்த ஆதி தமிழர் அன்பு வழியை தொடர்வோம் இதரே என்றும் இனிது. இந்த வெண்ணாவுக்கு சர்க்கார் ஓசைன்னு கொடுங்க. என்சீர் விருத்தமும் வெண்சீர் வெண்ணையும் இயற்சீர் வெண்ணையும் தான் வரணும். இந்த நீங்கள் எழுதுனதுல அடிச்சீராக எழுதியிருந்தீங்க. அந்த இரண்டாவது அடிச்சீர் கடைசி சீர் இருக்கு இல்லையா, அது ஓய்வு எடுத்துக்கொண்டு மூச்சு வாங்கி பாடுறது. அங்கே எதிரே வர வேண்டும். எதிரே வரலைன்னா தப்பு, தொட்டு வைக்கப்படும். எழுதுங்க, எல்லாரும் எழுதுங்க. வெண்பா எழுதுங்க. இந்த வெண்பாருடைய சொன்னா ஒரு முறை படித்தா மனதில் நிற்கும், மனப்பாடம் ஆயிடும். குரல் வெண்பா அதுதான் குரலை திருக்குறளை வெண்பாவில் எழுதினார் திருவள்ளுவர். ஏன்னா ஒரு முறை படித்தா நிற்கும். நம்முடைய நீதிமொழிகள் எல்லாமே பெரும்பாலும் வெண்பாக்களால் ஆனவை. ஏன்னா இந்த வெண்பாக்களின் வழியாக நீதிமொழிகள் மனிதனுடைய உள்ளத்திலே பதியட்டும் என்பதுதான் நம்முடைய சார்புகளுடைய வழக்கு. அந்த வகையில் வெண்பா மறந்துவிடக்கூடாது என்பதற்காக நாம் இந்த ஈப்பணிகளை கொடுத்தோம். போன ஆண்டு அருமையான வெண்பா விருந்து என்ற ஒரு புத்தகத்தை 400 வெண்பாக்கள் கொண்டதாக வெளியிட்டோம். இந்த ஆண்டு அதே மாதிரி 500 வெண்பாக்களை கொண்ட வெண்பா விருது 2 என்கின்ற புத்தகத்தை வெளியிடப் போகிறோம். இது மற்ற மாற்றங்கள் கோயம்புத்தூரில் செய்வதில்லை, நாம் செய்கிறோம். இன்னும் பல நிகழ்வுகளை நாம் செய்வோம். தமிழுக்கு நம்மால் ஆக செய்வோம். எல்லாருக்கும் நன்றி. குமாரசாமி வாங்க வாங்க வாங்க. நன்றி சொல்லுங்க. நீங்க 3 பேர் போய் போட்டு படிக்க மன்னிக்கணும். அனைவருக்கும் வணக்கம். ஈதலே என்று விழிது மழையும் வனமும் மழையும் வழியும் விளைகுடா நன்மை விளைக்கும் நிலையாய் பேதமை இன்றியே பெய்யும் இயற்கையின் ஈதலே என்று விழிது இல்லாத இன்புற ஈதலே நன்னெறி எல்லாரும் இன்புற்றிருக்கவே இல்லாமல் வேதனையில் வாழுவோருக்கு வேண்டியதை செய்யவே ஈதலே என்றும் எளிது வரியார் பசிபோக்கும் மல்லன்மை உள்ளம் உரியபின் வாழ்வை உயர்த்தும்
அறிந்திடுவே. மாதவம் செய்தலின் மேலாமை இல்லாருக்கு ஈதலே என்றும் இல்லை. மயிலுக்கு போர்வையும் மண்ணுக்கு மாறி குயிலுக்கு காக்கையின் கூடு வெயிலுக்கு ஆதவன் போல் மானுடம் மேம்பட கல்வியை ஈதலே என்றும் இனிது. கிழக்கினில் கொண்டலும் மேற்கினில் கோடை வழக்கமாய் வாடை வடக்கில் உழைப்பவர் காத்தலே தென்றல் கனிவுள்ளம் கொண்டவர்க்கு ஈதலே என்றும் இனிது. நன்றி. தமிழ்நாடு இலக்கிய பேரவை 393ஆம் எங்கள் இனிதே நிறைவுற இறுதியாக நன்றி மறுப்பது நல்லன்று. தமிழ் தாய் வாழ்வுடன் தொடங்கிய இப்பேரவை அதிகாலை ஆதரவை வரவேற்பதை போல வரவேற்பதை ஆற்றிய திரு திராவணமணி ஐயாவிற்கு நன்றி. வெளிச்சமும் குளிர்ச்சியும் வழங்கும் நிலவை போல எல்லா ஆளுமை பண்புகளோடு தலைமை உரையை நிகழ்த்திய பொன்முடி ஐயாவுக்கும் நன்றி. திருக்குறளை பாடலாக பாடி பாவேந்தர் பாடலையும் சேர்த்து பாடிய கோபால் ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. அறத்தையும் வைத்து பொருளையும் வைத்து இன்பத்தை இசைத்தவர் காமத்துப்பாய் முனைவர் ஐயா வே துளசிசாமி ஐயாவுக்கும் நன்றி. கவிஞர் அன்றைய இன்றைய சூழல்களை பற்றி மலையாள மொழிபெயர்ப்பு கவிதை சிந்திக்கக்கூடிய பாடல் முறை பாடிய கவிஞர் வீரமணி ஐயா அவர்களுக்கும் நன்றி. கவிஞர் பொன்செல்வன் ஐயா அவர்களின் ஆட்டோரத்தில் ஓர் அத்தி மரம் புதினம் வெளியீடு நடத்திய இந்த சபையில் நூல் வெளியிட்டு சிறப்புரை ஆற்றிய முனைவர் திருமதி சி சித்ரா மேனாள் தமிழ்துறை தலைவர் பாரதியார் பல்கலைக்கழகம் அவர்களுக்கு நன்றி. 3 கருப்பொருள்களை கொண்டு இந்த நூல் விரிவடைகிறது அப்படிங்கிற சில தகவலோடு அவர் சொன்னது மிக்க மகிழ்ச்சி. நன்றி. பாவேந்தர் பேரவை தலைவர் செயலர் பாவலர் தம்பித்துறை ஐயா அவர்கள் நூலை பற்றி ஆய்வுரை செய்தது. சேகர் செண்பகம் கதாபாத்திரங்களுக்கு தமிழ் பெயர் சூட்டியதை பற்றியெல்லாம் மிக அற்புதமாக ஒரு ஆய்வுரை நிகழ்த்தினார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். முதற்படி பெற்ற திரு விஜய் சண்முகம் ஐயா அவர்களுக்கும் நன்றி. முனைவர் சே துரைமுருகன் பேராசிரியர் குமரகுரு கலைஞர்கள் கல்லூரி தலைவர் களம் இலக்கிய சந்திப்பு வரலாறு வேறு புனைவு வேறு என்று உணர்ந்து கருத்தையும் கதையையும் மிக நுட்பமாக தெரிவித்த அவருக்கு நன்றி. படிப்பும் ஒருங்கே கொண்டு இந்த படைப்பை உருவாக்கி ஏற்புரையாற்றிய கவிஞர் பொன்சன் ஐயாவுக்கும் நன்றி. ஈதே என்றும் இனிது என்கின்ற ஈட்டடிக்கு எழுதிய கவிஞர் பெருமக்கள் துளசிசாமி ஐயா, கரிகோடி ஐயா, ஜோதிநாதன் ஐயா, ரெங்கசாமி ஐயா, செங்குட்டுவன் ஐயா, பொன்முடி ஐயா அனைவருக்கும் இந்த நேரத்தில் இன்னும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை உலகெங்கும் காணொலி வாயிலாக எடுத்து செல்லும் ஜெயவல் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். வந்திருக்கக்கூடிய அத்தனை தமிழ் சான்றோர்களுக்கும் மேலும் ஒரு நன்றி தெரிவித்து இந்நிகழ்ச்சி மீண்டும் ஒரு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. உங்கள் சார்பாக ஐயா அவர்களுக்கு இந்த முன்னாடி ரொம்ப
ரொம்ப நன்றி பழைய தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க அடையாத துன்பங்கள் அவை வந்த போதும் அநியாயம் எண்ணாத தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க எல்லாரும் வாழ்க